திருக்குர்ஆன் பல்வேறு விஷயங்களையும் பொக்கிஷங்களையும் அழகாக ஆங்காங்கே தகுந்த நேரத்திலே தகுந்த முறையிலே பல விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. என்னுடைய வழக்கம் என்னுடைய பேச்சை உங்களுக்கு முன்னால் கொடுப்பதை விட இறைவனுடைய பேச்சை கொடுப்பதே சிறந்தது. மனிதர்களுடைய பேச்சு தாக்கம் ஏற்படுத்துமோ ஏற்படுத்தாதோ, இறைவனுடைய கலாம் மனதுகளிலே மிகப்பெரிய அஷராத்துகளையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த குர்ஆனையும் புரிந்து கொள்வது ஒரு சில நபர்களால் இயலாத காரியம். ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவார்கள், குர்ஆனில் ஒட்டுமொத்த குர்ஆனை அல்ல, ஒரு ஜுஸுவை அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவை அல்ல, ஒரு ஆயத்துக்கு சமமான ஒரு சிறிய சூறாவையாவது, உதாரணத்துக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவார்கள், வல் அஸ்ர் என்ற ஒரு சிறிய சூறாவை மனிதன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வின் ஹிதாயத்திற்கும் நேர்வழிக்கும் அந்த ஒரு சூறா போதுமானது என்று கூறுவார்கள். குர்ஆனில் பொதிந்துள்ள பொக்கிஷங்கள், ரப்பு நம்மோடு என்ன பேச விரும்புகிறான். பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் நபிமார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்திருந்தாலும் 25 நபிமார்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நமக்கு மத்தியிலே இறைவன் பேசக்கூடிய காரணம் என்ன? குர்ஆனை தெரிந்து கொள்வதனால் தான் ஒரு முஃமின் காமிலான முஃமினாக ஆக முடியும். வல்ல இறைவன் திருக்குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. திருக்குர்ஆனிலே ஒரு சுருக்கமான சிறிய ஒரு சூரா, சூரத்து தீன், அத்திப்படத்தின் ஒரு அத்தியாயம். சுருக்கமான நேரம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் எடுத்த தலைப்பை முடிப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இறைவன் சத்தியம் செய்து ஏதோ ஒரு முக்கியமான பொருளை கூற விரும்புகிறான். வத்தீன், அத்திப்படத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸைத்தூன், ஆலிவ் பழத்தின் மீது சத்தியமாக, வதூரி சீனீன், தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், இந்த அமைதியான பாதுகாப்பு மிக்க மக்கத்து மாநகரத்தின் மீது சத்தியமாக. இறைவன் 4 பொருள்கள் மீது சத்தியம் செய்கிறான். சாதாரணமாக ஒரு சயின்ஸ் கிளாஸ், இந்த சயின்ஸ் கிளாஸை பத்தி ஒரு டீச்சர் ஒரு ப்ரொஃபசர் பாடம் எடுக்கிறாரு. அவர் தொல்காப்பியத்தை பத்தி பேச மாட்டார், அவர் ஏதோ சீரா புராணத்தை பத்தி பேச மாட்டார், தமிழ் இலக்கியத்தை பற்றி பேச மாட்டாரு. எது ரெலவெண்டா, எது தொடர்புடைய விஷயமோ சயின்ஸை பத்தி தான் பேசி ஆரம்பிக்கணும். இறைவன் 4 பொருள்கள் மீது சத்தியம் செய்கிறான். அத்திப்பழம், ஆலிவ் பழம், தூர் சீனா மலை, மக்கத்து மாநகரம். இந்த 4 மீதும் சத்தியம் செய்து, கசம் செய்து, முக்ஸம் அலை, எதற்காக சத்தியம் செய்தானோ அதை முன்வைக்கிறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகான தோற்றத்தில் படைத்துள்ளோம். மனிதனை அழகாக படைத்துள்ளோம். எந்த விதத்திலும் குறை கூற முடியாத ஒரு தோற்றத்திலே, ஒரு அமைப்பிலே மனிதனை சிறந்த முறையில் படைத்துள்ளோம். என்னுடைய கேள்வி, மனிதனுடைய படைப்புக்கும் அத்திப்படத்திற்கும் என்ன தொடர்பு? மனிதனுடைய படைப்பிற்கும் ஆலிவ் பழத்திற்கும் என்ன தொடர்பு? மனிதனுடைய படைப்பிற்கும் தூர் சீனா மலைக்கும் என்ன தொடர்பு? மனிதனுடைய படைப்பிற்கும் அழகான அவன் தோற்றத்திற்கும் மக்கத்து மாநகரத்திற்கும் என்ன தொடர்பு? அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருக்குர்ஆனிலே தேவையில்லாமல் சத்தியம் செய்தானா, அல்லது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தேவையில்லாமல் திருக்குர்ஆனை தேவையில்லாத பல விஷயங்களை பேசுகிறானா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருக்குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை நமக்கு தந்தல் புரிவானாக. இறைவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான கருத்துக்கள், ஆழமான அர்த்தங்கள் கொண்டது. அது நம்முடைய பார்வைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். இறைவன் கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றல்ல, இரண்டல்ல, லட்சோப லட்ச தஃசீர்கள் எழுதினாலும் குர்ஆனுடைய விரிவுரைகள் முடிந்து விட்டதா? இன்னும் எழுதத்தான் செய்கிறார்கள். இன்னும் விரிவுரையாளர்கள் இன்டர்பிரேஷன்ஸ் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. முடிவில்லாத ஒரு சகாப்தம் என்றால் அது திருக்குர்ஆனுடைய விரிவுரைக்கு தான் நாம் சொல்ல வேண்டும். அன்பர்களே, இந்த 4 விஷயங்களை இறைவன் எதற்காக சத்தியம் செய்தான்?
இந்த சூறாவுடைய ஷார்ட்டா முதல்ல பார்த்துப்போம். அப்புறம் நேரம் இல்லை என்று சொன்னால் இந்த அத்தியாயத்தை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாம் மனிதனை சிறந்த படைப்பாக சிறந்த தோற்றத்தில் படைத்துள்ளோம். சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், அவனுடைய பல விஷயங்களின் காரணமாக அவனுடைய நிலைமைகளின் காரணமாக அவனை எந்த அளவுக்கு தாழ்த்தினோம் என்று சொன்னால் அவன் தாழ்ந்ததற்கும் தாழ்ந்த முறையிலே அவன் தாழ்த்தப்படுவான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அவர்களை தவிர யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்வார்களோ ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், முடிவடையாத நிரந்தரமான நன்மைகள் கூலிகள் அவருக்கு கொடுக்கப்படும். ஃபமா யுகத்திபுக பஅது பித்தீன், இன்னும் நீங்கள் இறுதி நாளை எப்படி பொய்ப்பிக்கிறீர்கள், இன்னும் நீங்கள் ஏன் அதை ஏற்க மறுக்கிறீர்கள்? அலைஹிஸ்ஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் எல்லாம் தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிறந்த தீர்ப்பாளி இல்லையா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அத்தியாயத்தை முடித்து விட்டான். பல்வேறு முறை இமாம் ஓதுகிறார்கள், கேட்கிறோம், அல்லது முடிந்த அளவுக்கு தமிழிலே படிக்கிறோம். இந்த சூரா சொல்ற கருத்து இவ்வளவுதானா? இந்த சூறால உள்ள இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? ரப்பு பேசி முடிச்சுட்டான், அவ்வளவுதான், தமிழ் அதோடைய டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருச்சு, ரப்பு இவ்வளவுதான் சொல்றானா? இதற்கு ஆழமான கருத்துக்களும் ரகசியங்களும் இதில் இல்லையா? ரப்பு எதற்காக இந்த 4 பொருள்களை சத்தியம் செய்து மனிதனுடைய படைப்பை சொல்லுகிறான்? அன்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல்வேறு ரகசியங்களை அடக்கியுள்ளான். அதை தெரிந்து கொள்ளக்கூடிய பரக்கத்தான அந்த வாய்ப்பை நமக்கு தந்தல் புரிவானாக. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், இந்த 4 பொருள்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் வெளிப்படையாக அத்திப்பழத்தின் மீது சத்தியம் செய்கிறான், ஆலிவ் பழத்தின் மீது சத்தியம் செய்கிறான், தூர் சீனா மலையின் மீது சத்தியம் செய்கிறான், கடைசியாக என்ன, மக்கத்து மாநகரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். எப்படி அத்திப்பழம் இந்த மனிதனுக்கு பல தேவையுள்ள விஷயங்களை கொடுக்குமோ, அத்திப்பழம்ன்றது சாதாரணமா ரோட்ல பிளாட்ஃபாரத்துல போட்டு விற்கக்கூடிய ஒரு பழம், பெரிய பெரிய ஒரு ஸ்வீட் எல்லாம் சாதாரணமா நம்ம ஊர்ல பிளாட்ஃபாரத்துல போ. ஆனா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதை எப்படி படைச்சிருக்கான் தெரியுமா? அது கம்ப்ளீட்லி அதுல ஒரு பொருளை கூட தூக்கி போட தேவையில்லை, தோலை தூக்கி போட தேவையில்லை, அதோடைய விதைகளை நம்ம துப்ப தேவையில்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கம்ப்ளீட்டா அது உபயோகப்படக்கூடிய ஒரு பொருளா, அதுல இருந்து எதுவுமே வேஸ்டேஜ்னு போகாது. மனிதனை அப்படி நாம் படைத்துள்ளோம். அதுல எதையும் குறை சொல்ல முடியாது, அவன்ல எதுவும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அவனுடைய முடி கூட அவனுக்கு தேவை, அவனுடைய நகங்கள் கூட அவனுக்கு தேவையானது. அவனுடைய சாதாரணமா மூக்கு முடிக்கு என்னங்க ஒரு மரியாதை இருக்கு. ஆனா இந்த மூக்கு முடி நம்முடைய உடலில் எந்த முக்கியமான ஒரு வேலை செய்யறது தெரியுமா? வெளியில உள்ள தூசு காத்த ஃபில்டர் பண்ணுதான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனை எங்கேயோ அண்டார்டிகால உள்ள ஒரு பறவையை பத்தி நான் பேசிட்டு இல்ல ஜூல புடிச்சு ஒரு லேப் ராட்டை பத்தி நான் பேசிட்டு இல்ல, நம்மை பற்றி அல்லாஹ் நம்மை எப்படி படைத்துள்ளான் என்பதனை இறைவன் விளக்குகிறான் என்பதை நான் கூறுகிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அல்லாஹ் நம்மிலே ஏதாவது பொருளை தேவையில்லாமல் படைத்துள்ளானா, அல்லது நம்மிடத்தில் ஏதாவது ஒரு குறையை படைத்துள்ளானா? இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பொருள் அது அவனுக்கும் சரி அடுத்த படைப்புகளுக்கும் சரி ஆக சிறந்த பயனளிக்கக்கூடிய ஒரு பொருளாக மனிதனை படைத்துள்ளான். ஆலிவ் பழம், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ஆலிவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் பரக்கத்துன்னு சொல்றான். அதுடைய இலைகள் கூட நமக்கு மருந்தாகும், அதோடைய எண்ணெய் எடுக்கக்கூடியது. எபெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள், மேனியிலே தடவ சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு முபாரக்கான பலம் அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான். இந்த நாளும் தெளிவா அத்திப்பழம்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு, ஆலிவ்னா புரிஞ்சிருச்சு, தூருசினா மலனா புரிஞ்சிருச்சு, மக்கத்து மாநகரம் புரிஞ்சிருச்சு. இது ஒரு தஃசீர், இது ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம், இதுல 2 வத்தீனி வஸ்ஸைத்தூன் 2 பழவர்க்கம், வத்தூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன் இது 2 இடம், பிளேஸ், ஏதோ ஒரு இடம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த 4யுமே இடமாகத்தான் கூறுகிறான். வத்தீன் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், அவர்கள் வாழ்ந்த இடம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்திலே பல்வேறு அத்திப்பழங்களுடைய தோட்டம் இருந்ததா. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்
அந்த அத்திப்பழம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அத்திப்பழத்தின் மீது அல்ல, அந்த அத்திப்பழம் அதிகமாக கிடைக்க பெறுகின்ற இடத்திலே வாழ்ந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை குறிப்பிட்டு கூறுகிறான், லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை எடை போடக்கூடியவர்கள், இவனா ஒரு மனுஷனா, இவனா ஒரு மனிதனா என்று இவர்களை பார்க்காதீர்கள். அன்று ஹதரத்தே ஆதமை படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மலக்குமார்கள் குறுக்கிட்டார்கள், ரப்பே இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைக்க நாடுகிறாயா? ரத்தம் சிந்தி குழப்பம் விளைவித்து இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் அல்லவா, இப்படிப்பட்ட படைப்பையா? அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தீன் லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக நாம் மனிதனை சிறந்த படைப்பாக படைத்துள்ளோம். அத்திப்பழம் ஹதரத்தே யஹ்யாவை குறிக்கிறது. இந்த உலகத்தில் சிறந்த மனிதனை பார்க்க வேண்டும் என்றால் யஹ்யாவை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எந்த அளவுக்கு அவர்களை சிறந்த முறையில் படைத்து நபுவத் வழங்கி இந்த உலகத்திற்கு முன்னுதாரணமாக ஆக்கியுள்ளான் என்பதனை அத்திப்பழத்தின் மூலமாக அல்லாஹ் நம் கண்களுக்கு காட்டி தருவது ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். வஸ்ஸைத்தூன், சாதாரணமா கிறிஸ்டியானிட்டில நீங்க பார்க்கலாம், அவர்களுடைய பல கலாச்சார ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது ஆலிவ்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. காரணம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்திற்கு அருகாமையிலே ஆலிவ் தோட்டங்கள் அதிகமாக இருந்ததாம். அவர்கள் வாழ்ந்த மலை பிரதேசங்களுக்கு மத்தியிலே ஆலிவ் பழங்கள் அதிகமாக இருந்ததாம். ஆலிவ் பழத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான், இந்த உலகத்திலே பாவிகளை பார்த்து மனிதனை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தலை நிமிர்ந்து ஈசாவை பாருங்கள். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை எந்த அளவுக்கு அழகாக படைத்துள்ளான், எப்படி சிறப்பாக படைத்துள்ளான். கையிலே குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பேசும் ஆற்றலை கொடுத்தான். ஹஜ்ரத் ஈசாவை பார்த்து அல்லாஹ்வுடைய படைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ஹல்கை, நீங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை வியந்து பாருங்கள். மூன்றாவது வதூரி சீனீன். இது எந்த நபியை குறிக்குது? எந்த நபியை குறிக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வத்தீன், அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை பாருங்கள். வஸ்ஸைத்தூன், ஈசா அலைஹிஸ்ஸலாமை பாருங்கள். வதூரி சீனீன், மனிதனை அழகாக படைத்துள்ளோம் என்று இறைவன் கூற காரணம், நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் எவதோ சிறுநீர் கழித்து விட்டு அவன் கழுவாதவன் தன் உங்களுக்கு தலைவன் என்று கூறுகிறான். எவனையோ நாம் பின்பற்றுகிறோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் படைத்த படைப்புகளில் சிறந்த படைப்பென்று தானே மார்க்கட்டும் விதமாக அல்லாஹ் யஹ்யாவை கூறுகிறான் அலைஹிஸ்ஸலாம், ஈசாவை கூறுகிறான் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவதாக மூசாவை பாருங்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எப்பேற்பட்ட நபி, ஜலீலுல் கத்ர் நபி, உலகமே எதிர்க்க முன் நின்றும் ஃபிரௌனை தன்னந்தனியாக எதிர்த்த நபி. உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே முன்னே கடல் இருக்க, பின்னே ஃபிரௌனுடைய படை இருக்க, 6,20,000 நபர்கள் பனி இஸ்ராயீல்களை அழைத்து வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லோரும் கூறினார்களாம், என்ன பண்ணிட்டீங்க மூசா, இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னந்தனியாக இருந்தார்களாம். இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்று அப்பேற்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரரான ஹஜ்ரத் மூசாவை முன்னிறுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நான் மனுஷனை கரெக்டா தான் படைச்சிருக்கேன். நான் எப்படி படைச்சிருக்கேன்? டாப் ஆஃப் தி லிஸ்ட். அவனை எதிலேயுமே குறை வைக்கல. நாம் ஒரு சில நேரத்திலே ஒருவனை பார்த்து, ரப்பு எப்படி அவனுக்கு பாரு எப்படி குடிச்சிட்டு இருக்கான், அல்லாஹ் அவனை எப்படியோ அப்படின்ட்டு இவனை பார்த்து நாம் அல்லாஹ்வை குறை கூடக்கூடாது. அல்லாஹ் அவனை படைத்த விடம் சிறந்த விடம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான்காவதாக மக்கத்து மாநகரத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் எந்த நபியை கூறுகிறான்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களிலே சிறந்த மனிதரை பார்க்க வேண்டுமா? அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே ஆகச் சிறந்த தோற்றத்துடைய மனிதரை பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டும் என்றால் மதீனத்து மன்னர் முஹம்மது ரசூலுல்லாஹை பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஈசாவை முன்னிறுத்தினான், யஹ்யாவை முன்னிறுத்தினான், மூசாவை முன்னிறுத்தினான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கடைசியாக சொல்லுவான், வஹாதல் பலதில் அமீன். இந்த மக்கத்து மாநகரம், பாதுகாப்பு தரக்கூடிய இந்த மக்கத்து மாநகரத்தின் மீது சத்தியமாக லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அந்த அத்திப்பழத்தின் தோட்டங்கள் சாட்சிகள், அந்த ஆலிவ் பழத்தின் அந்த பழங்கள் சாட்சிகள், தூர் சீனா மலை சாட்சி, மக்கத்து மாநகரம் சாட்சி. நான் படைத்த மனிதன் சிறந்த படைப்பிலே படைத்துள்ளேன், எந்த குறையும் வைக்கல. மனிதனை ஆக சிறந்த படைப்பாக
படைத்துள்ளேன். மனிதன் தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் அதிகமாக அடுத்த படைப்புகளுக்கு பயன் தரக்கூடியவன். அவனுடைய நிலைமையை அவனே மறந்து விட்டான். நான் யார் என்பதை இன்று மனிதனே மறந்து விட்டான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அடுத்ததா இவ்வளவுதானா? இதுக்கப்புறம் வேற எதுவும் வஸ்தீனி வஸ்ஸைத்தூனில் இருந்து அல்லாஹ் கூற விரும்பலையா? நண்பர்களே, அல்லாஹ் தோண்ட தோண்ட என்றோ இறங்கியிருந்த இந்த வத்தீனி சூரா. ஆனால் திருக்குர்ஆனுடைய ஆயத்துகளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அது அந்த காலத்திற்கு மட்டுமல்ல, தகுந்த காலத்தில் ஒரு மனிதன் தனக்கு வேண்டிய ஒரு சட்டங்களை குர்ஆனை திறந்து பார்த்தால் அவனுக்கு ஏற்ப அல்லாஹ் அருளியது போல அவனுக்கு தோன்றுமா? சூரத்து தீனுடைய 3வது தஃசீர் கீழிருந்து போ. வஹாதல் பலதில் அமீன், மக்கத்து மாநகரத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் மனிதனை அழகாக சிறந்த தோற்றத்தில் படைத்துள்ளோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மக்கால என்னங்க இருக்கு? மக்கா மாநகரத்தில் என்ன இருக்கு? கஅபத்துல்லா இருக்கு, ஜம்சம் இருக்கு, ஸஃபா இருக்கு, மர்வா இருக்கு, தவாஃப் இருக்கு, சഈ இருக்கு, ஹஜ் இருக்கு, மினா, முஸ்தலிஃபா, அரஃபா, ஜமராத், பல்வேறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு இருக்கு. இதிலே ஆக சிறந்தது என்ன? அல்லாஹ்வுடைய இறை இல்லமான கஅபத்துல்லா. இந்த கஅபாவின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறான். கஅபா ஒரு பக்கம், மனிதன் ஒரு பக்கம். அல்லாஹ் என்ன சொல்றான்? கஅபா சாட்சி, கஅபாவின் மீது சத்தியமாக இந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த படைப்பான கஅபா ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இறைவனை முன்னிறுத்தி சொல்கிறான், மனிதனை சிறந்தவனாக படைத்துள்ளேன். அப்ப கஅபா விட மனுஷன் பெருசா? கஅபாவுடைய புனிதத்தை விட மனிதனுடைய புனிதம், மனிதனுடைய மகத்துவம், மனிதனுடைய அஸமத் பெரிதா? இப்னு மாஜா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூஃபு பில் கஅபா, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை தவாஃப் செய்து கொண்டிருந்தார்களாம். கஅபாவை பார்த்து சொன்னார்களாம், மா அத்யபுகி, நீ என்ன அழகு, எப்படிப்பட்ட அழகு, மா அத்யபு ரீஹிக், உன் காற்று எந்த அளவுக்கு புனிதமானது, மா அஅஸமுகி, உன்னுடைய மகத்துவம் எங்கே? கஅபாவை புகழ்கிறார்கள். யார்? பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தவாறு சொன்னார்களாம், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அவன் மீது சத்தியமாக எவருடைய கரத்திலே இந்த முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅஸமுல் முஃமினி ஹுர்மத்துல் முஃமினி அஅஸமு மின்க என்று சொன்னார்கள். அவுகமா கால அலைஹி ஸலாத்து வத்தஸ்லீம். கஅபத்துல்லாவை பார்த்து பெருமானார் சொல்லுகிறார்கள், உன் மகத்துவத்தை விட ஒரு முஃமினுடைய மகத்துவம் மேன்மையானது என்று சொன்னார்கள். உன் கண்ணியத்தை விட ஒரு முஃமினுடைய கண்ணியம் மேன்மையானது என்று சொன்னார்கள். கஅபத்துல்லாவை இடிப்பதற்கு யாராவது முன்னே வருவீர்களா? கஅபத்துல்லாவுடைய செங்கலுடைய ஒரு ஓட்டை போடுவதற்கு யாராவது முன் வருவீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஒட்டுமொத்த சொத்தை அழித்தாவது, கஅபாவிலே ஒரு கடுகளவாவது ஒரு மண் அதை சேர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்வோமே தவிர, கஅபத்துல்லாவுடைய கண்ணியத்தை இடிப்பதற்கோ அழிப்பதற்கோ எவனாவது முன்னே வருவானா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது இதுதான், கஅபத்துல்லாவுடைய கண்ணியத்தை சிதைப்பது, அழிப்பதை விட ஒரு முஃமினை கேவலப்படுத்துவது அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கஅபத்துல்லாஹ்வுடைய கண்ணியம் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் இப்பொழுது சொல்லுகிறான், வஹாதல் பலதில் அமீன், இந்த மக்கத்து மாநகரத்தின் மீது சத்தியமாக மனிதனே உன்னை எந்த அளவுக்கு நான் படைத்துள்ளேன் தெரியுமா? என்னுடைய ஒட்டுமொத்த படைப்புகளில் மனிதா நீதான் கண்ணியத்திற்கு உச்சமானவன். மலக்குகளை கூட உனக்காக சஜ்தா செய்ய வைத்தேன். மலக்குகளை உன்னை சேவகனாக மலக்குகளை ஆக்கினேன். உனக்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு மலக், எந்த மலக்கை நீ யோசிப்பதற்கு வியந்து பார்க்கிறாயோ, ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில், இஸ்ராஃபீல், கிராமன் காத்திபின், ரகீப் அதீத் என்று பெரும் பெரும் மலக்குகள் உனக்கு சேவை செய்வதற்காக நான் படைத்தேன், உனக்கு சஜதா செய்ய வைத்தேன் என்று சொன்னால் நீ நினைத்துக்கொள், கஅபாவுடைய கண்ணியத்தை நீ வியந்து பார்க்கிறாய் அல்லவா, அந்த கஅபாவை விட என் மலக்குகளை விட நான் படைத்த படைப்புகளிலே ஆக சிறந்த கண்ணியத்திற்குரியவன் யார்? மனிதன் என்று கூறுகிறான். லகத் ஹலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அடுத்ததாக இறைவன் கூறுவான், அடுத்து இரண்டாவது ஆயத், வதூரி சீனீன்,
தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம முன்னுதாரணமா காட்டுறான், அத்தோட அவ்வளவுதானா? தூர் சீனா மலை என்னங்க நடந்துச்சு? ரொப்பி அரினி, ஹஜ்ரத் மூசா கேட்டார்கள், இறைவா உன்னை நீ காண்பி, நான் உன்னை பார்க்க வேண்டும். லன் தரானி, மூசா பார்க்க முடியாது. வலாக்கின் இன்துர் இலல் ஜபலி ஃபஇன் இஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி. மூசா ஒரு வேலை செய்யலாம், இந்த மலையின் மீது நீங்கள் பாருங்கள், இந்த மலையின் மீது என் சுடர்களை, என் தஜல்லியாத்துகளை நான் ஒரு சொட்டு போடுகிறேன். இந்த மலை என்னுடைய நூரை, என்னுடைய தஜல்லியாத்துகளை அது தாங்கி அது என்னுடைய நூரை உங்களுக்கு காண்பித்தால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். என்னுடைய தஜல்லியாத்துகளை நேராக அல்ல, இந்த மலையின் மூலமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ரத் மூசா பார்த்தார்கள். ஃபலம் மூசா ஷைகா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்தார்களாம். இந்த தூர் சீனா மலை, இந்த உலகத்திலே பல பொருள்கள் இருந்தாலும் அல்லாஹ்வை காட்டக்கூடிய ஒரு பொருளாக அமைந்தது. அல்லாஹ்வை காட்டக்கூடிய ஒரு பொருளாக, ஒரு திரையாக அமர்ந்தது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கூறுவான், மனிதன் எதெல்லாம் பார்த்து ரப்பு ஞாபகத்துக்கு வரான்? அல்லாஹ் ஞாபகத்துக்கு வரான். வானத்தை பார்க்கறான், அல்லாஹ் அக்பர், வானம் தூண் இல்லாமல் படைக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு பெரிய வானம், எவ்வளவு பெரிய படைப்பு, இது எப்படி நிக்குது? அதிசயமாக பார்க்கிறான். இவனுக்கு இறைவன் ஞாபகத்திற்கு வருகிறான். பூமியை பார்த்தான், எவ்வளவு அதிசயமான படைப்பு. கடலை பார்க்கிறான், ரப்பு ஞாபகத்திற்கு வருகிறான். மிருகங்களை பார்க்கிறான், இது எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கான்? மனிதன் ஞாபகத்திற்கு வருகிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தேடி அல்லது அல்லாஹ்வை காண்பிக்கக்கூடிய பொருள்களில் எத்தனையோ கோடி கோடி பொருள்கள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக என்னை காட்டக்கூடிய பொருள்களில் சிறந்த பொருள் மனிதன் என்று கூறுகிறான். ஜி, காரணம் என்ன? தூர் சீனா மலையின் மீது அல்லாஹ் தன் ரூஹை ஊதவில்லை. தூர் சீனா மலையை எல்லாம் பேசும்படி ஆக்கவில்லை, சிந்திக்கும்படி ஆக்கவில்லை. அல்லாஹ் ஆற்றல் கொடுக்கவில்லை, இல்மு கொடுக்கவில்லை, சமாஅத் பசாரத், அல்லாஹ் பேசக்கூடிய பேச்சு, கேட்கக்கூடிய கேள்வி, பார்க்கக்கூடிய பார்வையை கொடுக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆதமை படைத்து தன்னுடைய ரூஹை ஊதி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனை கலீஃபத்துல்லாஹ் என்ன தெரியுமா ஜி? பிரதிநிதி. யாருடைய பிரதிநிதி? நம்மளா அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. குர்ஆன் ரெப்ரசன்டேட்டிவ், அம்பாசடர். ஒருவருக்கு பதிலா ஒரு ஆள் போனாக்கா அவருக்கு பேர் என்னது? பிரதிநிதி. தூதுவரா போறாரு சொல்றோம்ல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கல்வி கொடுக்கிறது யாருடைய கடமை? அல்லாஹ்வுடைய கடமை. கொடுக்கிறது யாரு? பள்ளிவாசல் இமாம். உணவு கொடுக்கிறது யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பொறுப்பு. உங்களுக்கு கொடுக்கிறது யாரு? உங்க அத்தா அம்மா. ஜி, பணம் கொடுக்கிறது யாருடைய கடமை? பொறுப்பு. ரப்பு கொடுக்கணும். நேர்வழி காட்டுறது யாருடைய பொறுப்பு? ரப்பு கொடுக்கணும். இது அவன் செய்யவில்லை. மனிதர்களின் ரூபத்தில் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய உதவியை கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே படைப்புகளை பார்த்து அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை விட மனிதன் நீ உன்னை பார்த்து சொல். இந்த உலகத்தில் மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பா, எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் தன்னை படைத்த ரப்பை அடைந்து கொண்டானா, புரிந்து கொண்டானா. மனிதன் வியக்கும் அளவிற்கு அல்லாஹ் நம்மை படைத்துள்ளான். ஒரு மனிதனுடைய கண்ணியம் காபத்துல்லாஹ்வுடைய கண்ணியத்தை விட மேன்மையானது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை காட்டக்கூடிய பொருளாக விளங்கக்கூடிய பொருள்களிலே ஆக சிறந்த பொருளாக அல்லாஹ் மனிதனை படைத்துள்ளான். கடைசியாக வத்தீனி வஸ்ஸைத்தூன், சாதாரணமான பழம், ஏதோ காய்கறி வியாபாரம் செய்யற மாதிரி ஒரு பழத்தை வச்சு ரப்பு சிம்பிளா முடிச்சுட்டான்னு நினைக்காதீங்க. இதற்கு பின்னால் உள்ள அறிவியலுடைய பார்வை என்ன தெரியுமா? மனிதனுடைய அறிவு எல்லா படைப்புகளை விட மனிதனை ஒரு ஸ்பெசிபிக்கா யூனிக்கா காட்டக்கூடிய ஒரு பொருள் என்ன தெரியுமா? மனிதனுடைய அறிவு, அவருடைய நுண்ணறிவு. அல்லாஹு அக்பர். இந்த அறிவுல இருக்கிற அந்த நியூரான்ஸோட அந்த ஸ்பீடு என்ன தெரியுமா? 268 மைல்ஸ் பர் ஹவர். மனுஷன் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பார்க் மாதிரி, எலக்ட்ரிசிட்டி மாதிரி பாஸ் ஆகி சப்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ்க்கு கொண்டு வந்து இங்க இருந்து அங்க உடனே ஆக்டிவிட்டி எவ்வளவு ஃபாஸ்டா பண்றோம். இதெல்லாம் மனிதனுடைய நுண்ணறிவு தானே காரணம். இந்த நுண்ணறிவிலே ஒரு பொருள் இருக்குமா? மெட்டதீனியானின், எம்டின்னு சிம்பிளா வச்சுக்கோங்க. மனிதனுடைய அறிவில் இருக்கக்கூடிய ஒரு புரத திரவம், எம்டி சிம்பிளா வச்சுக்கோங்க. ஜாப்பனீஸ் ஒரு குர்ஆன் தஃப்சீர், நான் ஏதோ கட்டுக்கதை சொல்லல, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதனை எந்த அளவுக்கு அழகாக படைத்துள்ளான் என்பதனை விவரிக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப்பனீஸ் டாக்டர், அவர் என்ன அப்படின்னாக்கா மனிதனுடைய அறிவை பற்றி யோசிக்கக்கூடியவர், அதை பற்றி ரிசர்ச் செய்யக்கூடியவர்.
மனிதனுடைய அறிவில் இருக்கக்கூடிய அந்த எம்டி அந்த புரத திரவத்தை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம், இது வேறு எந்தெந்த படைப்புகளில் இருக்கிறது என்பதை பார்த்தால் ஒரு சில மிருகங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மிருகங்களில் இருந்து எடுத்து மனிதனுக்கு கொடுக்க முடியாது. பிறகு வேறு தாவர வர்க்கத்தில் பார்க்கலாம் என்று அவர் ஆரம்பிக்கிறார். பல்வேறு மாமிசம் உண்ணக்கூடிய, பூச்சிகளை உண்ணக்கூடிய பல்வேறு செடிகளை கொடிகளை அவர் ஆராய்வு செய்கிறார். அதுல கிடைக்கல. கடைசியா அவர் திருக்குரானை திறக்கிறார். பல்வேறு ஆயத்துகளை படிக்கிறார். முஸ்லிம் டாக்டர் கமால் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து விட்ட பிறகு அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. காரணம், இது அத்திப்பழத்திலும் ஆலிவ் பழத்திலும் காணப்படுகிறது. ஆனால் அவருடைய ஆச்சரியம் இத்தோடு முடிவடைந்தவில்லை. இது எந்த காம்பினேஷன்ல சேர்த்தாக்கா இந்த மனிதனுடைய புரதம் வரும்? சேர்க்கணும்ல, தனித்தனியா அத்திப்பழத்தையும் ஆலிவ் பழத்தையும் தனித்தனியா இன்டேக் பண்ணாக்கா இந்த அறிவுத்திறன் நுண்ணறிவுக்கான அந்த புரதம் நமக்கு கிடைக்காதாம். ஆனால் இது எந்த காம்பினேஷன்ல எந்த ரேஷியோல சேர்த்தாக்கா மனிதனுடைய நுண்ணறிவுக்கான அந்த புரதம் மனிதனுக்கு கிடைக்கும் என்பதனை பார்த்து வியந்து விட்டார். காரணம், திருக்குரானிலே வத்தீன் என்ற வார்த்தை எத்தனை வாட்டி வந்திருக்கு தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. வஸைதூன் என்ற வார்த்தை எத்தனை வாட்டி வந்திருக்கு தெரியுமா? 6 முறை வந்திருக்கிறது. இந்த டாக்டர் வியந்து சொல்லுகிறார், 1:6 என்ற காம்பினேஷன்ல யார் அத்திப்பழத்தையும் ஆலிவ் பழத்தையும் உட்கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நுண்ணறிவுக்கு தேவையான அந்த புரதத்தை கொடுக்கிறான். இறைவன் கூறுகிறான், பல்வேறு படைப்புகளை நான் படைத்துள்ளேன். மிருகங்களை படைத்தேன், கடலை படைத்தேன், மலக்குமார்களை படைத்தேன். வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்திப்பழத்தின் மீதும் ஆலிவ் பழத்தின் மீதும் சத்தியமாக ரப்பு சொல்கிறான், மனிதனே உன்னை அறிவில் மிகுந்தவனாக படைத்தேன், உன்னை அறிவில் நுண்ணறிவில் சிறந்தவனாக படைத்தேன். எந்த அறிவை கொண்டு நீ அல்லாஹ்வை அறிய முடியுமோ அப்படிப்பட்ட படைப்பாக படைத்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். கடைசியிலே சொல்லுவான், சும்மா ரததனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், நான் என்னத்தான் இவனை நல்லா படைச்சாலோ இவன் கேடுகட்ட புத்தி, இவன் தாழ்ந்து தான் போகிறான், இவன் தாழ்மையில் தான் போகிறான். எதனா நான் குறை வச்சிருக்கிறான். ஒரு தந்தை வடிகட்ட மனிதனை பார்த்து சொல்லுவான் அல்லவா, மகனை பார்த்து, நான் நல்லதான் வளர்த்தேன், நான் நல்லதான் சோறு கொடுத்தேன், மதரசா காமிச்சேன், இவன் அங்க போயிட்டானா நான் என்ன பண்றது என்பது போல இறைவன் சொல்லுகிறான், என் புறத்திலிருந்து உனக்கு எந்த குறையும் நான் வைக்கவில்லை. நீ நாடி இருந்தால் மூசாவை போல ஆகியிருக்கலாம், நீ நாடி இருந்தால் யஹ்யாவை போல ஆகியிருக்கலாம், நீ நாடி இருந்தால் ஈசாவை போல ஆகியிருக்கலாம், நீ நாடி இருந்தால் சுன்னத்தை பின்பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் கோலத்தில் வாழ்ந்திருக்கலாம். நீ நாடவில்லை. அதனால் தான் தாழ்ந்ததில் தாழ்ந்ததாக மனிதன் நினைத்தால் தன்னை மலக்குகளை விட சிறந்தவனாக ஆக்கலாம். அதே மனிதன் நினைக்கவில்லை என்று சொன்னால், உழைக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வின் பாதையில் செல்லவில்லை என்று சொன்னால், உலாயிக கல் அன்ஆம் குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லல, அவன் மிருகம்னு சொல்லுது. அத்தோட நிறுத்தி இருந்தா கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் காப்பாத்தி இருக்கலாம். அல்லாஹ் அடுத்த வார்த்தையை சேர்த்து சொல்றான், பல்ஹும் அதல், அந்த மிருகத்தை விட கேடு கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதனுடைய உயர்வும் தாழ்வும் நம் கரத்தில் இருக்கிறதா? ஒரே ஆயத்து தான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனுடைய உயர்வை பேசியது. மனிதனுடைய தாழ்மையை பேசுகிறது. நடுவாக அல்லாஹ் ஒரு கோடை கிடைக்கிறான், இல்லல்லதீன, அவர்களை தவிர இறைவன் வைத்த அதே உயர்விலே, அதே மகத்துவத்திலே, அதே கண்ணியத்திலே வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா? ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தால் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், நிரந்தரமாக முடிவில்லாத நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவானாம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட நிரந்தரமான நன்மைகளை நாம் பெறுவதற்கு நமக்கு கிருபை செய்வானாக. அல்லாஹ் எந்த உயர்விலே நம்மை படைத்துள்ளானோ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த கண்ணியத்தை நமக்கு பாதுகாக்க வைத்து நாளை மறுமையிலும் நமக்கு கண்ணியத்தை வழங்குவானாக, நமக்கு உயர்வை தருவானாக. சொல்வதையும் கேட்பதையும் நல்லவல்கள் செய்வதற்கு கிருபை செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.